நீங்க சென்னை வாசினா அப்ப உங்களுக்கான செய்தி தான் இது. சென்னை மாநகராட்சி புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனிமே சென்னையில எங்கெங்கெல்லாம் பார்க்கிங்கான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பார்க்கிங் சம்பந்தமா தனியார் நிறுவனத்தினுடனான அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததுனால இந்த அறிவிப்பை மாநகராட்சி வெளியிட்டிருக்காங்க. அடிப்படையில் சென்னையினுடைய அந்த நகரமயமாதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பார்க்கிங் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் பல இடங்கள்ல வாகனங்கள் இருந்தாலும் அது நிறுத்துறதுக்கு போதுமான இடம் இல்லாததுனால தெருக்கள்ல நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அண்மையில் இப்போ மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட இந்த வாகனம் தொடர்பான புதிய கொள்கையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த அறிவிப்பை மாநகராட்சி எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கிங்கான அந்த வசூலை மேற்கொண்டது அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தது. அதாவது தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் கழகம் டெக்ஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக இதை மேற்கொண்டிருந்தாங்க. இதில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் இந்த கட்டணம் அதிகமாக வசூலிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை எழுந்ததுனாலையும் அதிகப்படியான ஊழல், அது மட்டும் இல்லை அதில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் அந்த வாகன ஓட்டிகளோ இல்லைன்னா வாகனத்தை நிறுத்த வரவங்க கிட்டேயோ பொதுவாக கனிவோடு நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுனால தான் அந்த நிறுவனத்தினுடனான ஒப்பந்தத்தை நிறைவு பெற்றதை அடுத்து அதை புதுப்பிக்காமலே முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு மாநகராட்சி ஒரு திட்டம் போட்டு அந்த அடிப்படையில் தான் தற்போது இனி எங்கெங்கெல்லாம் பார்க்கிங்கான அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதோ அங்கே இலவசமாக வாகனத்தை நிறுத்திக்கலாம். இதுக்கான ஒரு மறு உத்தரவு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனிமே நம்ம டிராவல் பண்ணணுமோ இல்லைனா பார்க்கிங் போய் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. மாநகராட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் எல்லாருமே இலவசமாக வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் பார்க்கிங் தொடர்பாக சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த புதிய கொள்கை விதி இருக்கு இல்லையா, அதனுடைய அம்சத்தினுடைய நீட்சியாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் நிறுத்த போகிற இடத்துல ஒருவேளை அனுமதி இல்லாமல் பார்க்கிங் கட்டணம் வசூலிச்சாங்க அப்படின்னா 1913 அப்படிங்கிற எண்ண தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாநகராட்சியோட நேரடியான அந்த வெப்சைட்லேயே எந்த இடத்துல என்ன மாதிரியான வசூல் தொடர்றாங்க அப்படிங்கிறது தொடர்பாக நம்மளால புகார் அளிக்க முடியும். இதற்கான வசதியையும் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு. சரி, இந்த நகரமயமாதல், அதாவது ஒரு நகரம் வளர்ச்சி அடையுது அப்படின்னா அங்கே அந்த மைக்ரேஷன் மக்கள் தொகை அவங்க வெளியிலேருந்து அந்த இடத்துக்கு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சூழல் இது எல்லாமே நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது வாகன பெருக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு தான் அரசு ஒரு முக்கியமான கொள்கை வாகன போக்குவரத்துக்கு, அதாவது வாகனத்துக்கான கட்டணத்திற்கு ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அடிப்படையில் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, CUMTA. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் நகரமயமாதலில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கான நெருக்கடி, வாகன போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கே போய் பார்க்கிங் பண்ண முடியாத இடப்பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த அமைப்பு மூலமாக ஒரு மேலாண்மையும் திட்டமிடலும் கொண்டு எந்த பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொண்டா இந்த மாதிரி வாகன நெரிசலை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொள்கையை வகுத்து அதை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சில முக்கியமான முடிவுகளை மாநகராட்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொள்கை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது, CMA. இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம்னா இது எதை உள்ளடக்கியிருக்குன்னா சென்னை, தாம்பரம், ஆவடி, காஞ்சிபுரம் இந்த மாதிரி 12 நகராட்சிகள், 13 பேரூராட்சிகள், 22 பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் முதற்கட்டமாக ஒரு நிலையான ஸ்மூத் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான திட்டமிடல் அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் பார்க்கிங் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கான அந்த வசதியை அதிகரிப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கிங்கான ஸ்லாட் கொடுத்து அதை கட்டணமாக வசூலிக்கிறது மூலமாக பெரிய இடத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தெருவை தாண்டி அந்த இடத்துக்கு போகாததுனால மற்ற இடங்களில் டிராஃபிக் குறையும், சில இடங்களில் கட்டணம் குறைவாக வசூலிக்க முடியும், இன்னும் சில இடங்களில் வாகனங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தேவைக்கு தகுந்த மாதிரி இலவசமாகவே பார்க் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை,
இப்போ இந்த கொள்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டியை வந்து லோ, மிட், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெக்டிக்காக இருக்கிற டிராஃபிக் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது இப்போ இந்த 3 நிலைகளோட அடிப்படையில் தான் அந்த கட்டண வசூல் அப்படிங்கிறத எவ்வளோ தூரத்துக்கு மாற்றி அமைக்கலாம், எந்தெந்த இடங்களில் இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில இடங்களில் அங்கே தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மல்டி லெவல் பார்க்கிங் அப்படிங்கிறதையும் யோசிச்சாங்க. அண்மையில் கூட வந்து மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பில் திருவொற்றியூர், கோடம்பாக்கம் பகுதிகளில் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலாக வந்து சென்னை மக்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் பார்க்கிங்னு வெளிவந்த அந்த படம் மூலமாக கூட நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு சொந்த வாகனத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த வீட்டில் வந்து டெனண்ட்டாக இருக்காருன்னா ஒரு டெனண்ட் எந்த மாதிரியான சிக்கல்களை சொந்த வாகனத்தை வச்சிருக்கும் போது எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி வெளிவந்தது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒரு தெருவில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் 3 பேர்கிட்ட 3 கார் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு கார் அவங்க வீட்டுக்குள்ளே நிறுத்துறாங்கன்னா மீதி 2 கார் தெருவில் தான் நிற்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனால மற்றவர்களுக்கு ஒரு வாகனத்தை நிறுத்துறதுக்கான சூழல் இல்லாமல் போயிடும். ஸோ நெரிசலை குறைக்கணும், நிலையான ஒரு போக்குவரத்தை உருவாக்கணும், அந்த போக்குவரத்து மூலமாக ஒரு விரிவான போக்குவரத்து திட்டமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட முக்கிய கொள்கையின் அடிப்படையில் தான் சென்னை மாநகராட்சி சார்பிலிருந்து இந்த சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் மூலமாக பல விரிவான வாகன நிறுத்துமிடம், அந்த போக்குவரத்தை சரி செய்தல், நகர திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கான பல முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் கூடுதலாக என்னன்னு பார்த்தோம்னா மின்சார வாகனங்களுக்கான அந்த வாகன நிறுத்துமிடம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கொள்கையில் திட்டமிடலாக இருக்கிறது. ஸோ இனிமே வரக்கூடிய பார்க்கிங் ஸ்லாட்ஸில் இந்த மின்சார வாகனங்களுக்கான அந்த ஸ்பேஸும் இருக்கும். அதே சேம் டைம் அந்த மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுங்கிறதும் இந்த புதிய கொள்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் கிட்ட ஒரு தனிநபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாகன பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கணும். பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் போது சைக்கிள், நடைப்பயிற்சி இது எல்லாத்தையும் வந்து அதிக அளவில் கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். யாரும் வந்து வாகனத்தை வேறு ஒரு இடத்தை தேடி போய் நிறுத்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காதுங்கிறதும் மிக முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இன்னொரு அம்சமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்க ஏரியால ஒரு மால் இருக்கு, அந்த மால் இருக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டியோட இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸ் செட்டப்லையோ இந்த மாதிரி மால் செட்டப்லையோ ஒரு பொது போக்குவரத்து பயன்பாட்டிற்காக அந்த இடத்தையும் அனுமதிப்பது தொடர்பான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறதும் இந்த கொள்கையில் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் வாகனங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறத பொது போக்குவரத்தை மாற்றி அமைக்கும் போது பெரிய அளவிலான அந்த தனிநபர் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெரிசலான டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கான மிக முக்கியமான வழி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் சென்னையில் சில தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் மெரினா பீச், கடற்கரை சாலை, பாண்டி பஜார் இங்கெல்லாம் வந்து இந்த கட்டண வசூல் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. இனிமே இங்கெல்லாம் போகக்கூடிய மக்களுக்கு கட்டணம் கிடையாது அப்படிங்கிறது தான் மாநகராட்சியினுடைய இந்த முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி தனியார் நிறுவனங்கள் வசம் இது போன்ற அந்த கட்டண வசூலிப்பை ஒப்படைக்காம மாநகராட்சியை அதை ஏற்று நடத்தும் போது பல இலவசமான பார்க்கிங் வந்து அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வெகுவான ஒரு கட்டணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய அம்சம். ஏன்னா ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு வந்து 5 ரூபா வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குன்னா அங்கே அவங்க 30 ரூபா வசூல் பண்ணக்கூடும். இதுதான் புகாரா மாறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஒருவேளை இதை வந்து இந்த ஒருங்கிணைந்த திட்டம் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய பட்சத்தில் ஸ்டேபிளான ஒரு போக்குவரத்தை வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ளே கொண்டு வர முடியும். அது சென்னை மட்டும் இல்லை, எக்ஸ்டெண்டடாக இருக்கக்கூடிய தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வரைக்கும் இது மாதிரியான நெருக்கடி காலங்களில் இதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்மையில் கூட பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க, தன்னோட தோழியோட அவங்க போயிருந்திருக்காங்க. ஆனால் தோழி பாதியிலே வந்து இறங்கி அவங்க வந்து ஃப்ளைட் பிடிச்சு பாம்பே போகிற மாதிரி இருந்திருக்கு. அவங்க அந்த இன்சிடெண்ட்டை தன்னோட ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட
தோழியே வந்து போக வேண்டியவங்க மும்பை போக வேண்டியவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் என்னால் பெங்களூரில் என்னோட வீட்டுக்கு காரில் ட்ராவல் பண்ணி இன்னும் போக முடியல, அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் சென்னைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பார்க்கிங் சம்பந்தமான கொள்கைகளும் அதில் வரக்கூடிய அந்த கட்டண விஷயங்கள் அப்படிங்கிறதும் கவனம் பெறக்கூடிய செய்தியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு தனி நபருக்கு அவங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவிலான இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் அப்படிங்கிறதும் சில வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு.